வணக்கம் எவ்ரிபடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இங்கே கூப்பிட்டேன், ஒரு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் நான் காமிக்கிறேன் இன்னைக்கு. இப்போ யார்கிட்ட பாருங்க, ஃப்ரண்ட் விண்டோ இருக்கு, கார்னியா நம்ம சொல்றது, அங்கே டேமேஜ் இருக்கு, யாருக்கு அடிபடினது, கட் ஆயிடுச்சு, ஸ்கார் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், நம்ம நார்மலி சப்போஸ் யார்கிட்ட அடிபட்டுச்சு, ஸ்கார் இருக்கு, கண் மாற்றணும். அதே நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர் corneal transplantation. This is the main problem. யார்கிட்ட opacity இருக்கு, white scar இருக்கு, anybody has got a cut injury, any such problem where astigmatism is very high, again நம்ம transplant பண்ணணும். யார்கிட்ட ஒரு conical cornea இருக்கு, many patients have got front window conical மாதிரி இருக்கு, cornea இருக்கு, இப்படி மாதிரி இருக்கு. இதெல்லாம் pinhole surgery. இதுல என்ன பண்றது, நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டே அவாய்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் நம்ம யார் கேட்ட கண் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது, நம்ம யார் சத்த போறது கண் எடுத்துட்டு பேஷண்ட் கண்ணில் போடணும். கரெக்ட்? when you do that, ரிஜெக்ஷன் வரலாம். லைக் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல ரிஜெக்ஷன் வரலாம், அப்படி நம்ம கண்ணில் ரிஜெக்ஷன் வரலாம். இப்போ ரொம்ப தையல் இருக்கு இதுல. we have about let's say 16 or so many sutures for transplant போடணும். அதெல்லாம் போட்டு again ப்ராப்ளம் வரலாம். So there are a lot of complications varla because of transplant. But some cases what we have now done is we have made a pinhole surgery. This will replace transplant in many cases, not in all cases, but many cases le number transplant vana nama pinhole surgery pannalam. Idhil advantage enna irukku, pinhole surgery le yaar satta povanda kannu vana, பேஷண்ட் சேம் ஐ நம்ம கண்ணு ஒரு பின்ஹோல் மாதிரி பண்றது. when you make the eye like a pinhole, இப்போ நீங்க எல்லா பேர்கிட்ட கேமரா இருக்கு, கரெக்ட்? அங்கே டாப் கேமராஸ் டிவிஸ் ஆர் தேர். ஆல் ஆஃப் நீங்க பாருங்க, டயஃப்ரம் இருக்கு. ஒரு டயஃப்ரம்ல என்ன இருக்கு, சப்போஸ் லைட் ஜாஸ்தி இருக்கு, நம்ம லைட் டயஃப்ரம் கம்மி பண்றது. சப்போஸ் டார்க் இருக்கு, நீங்க டயஃப்ரம் ஓபன் ஆறது. அப்படி நம்ம கண்ணில் இந்த பிரவுன் ஸ்ட்ரக்சர் நீங்க தெரியுதல்ல, அதே டயஃப்ரம் இருக்கு, அதே நம்ம சொல்றது ஐரிஸ். இப்போ நம்ம என்ன பண்றது, பின்ஹோல்ல we are making this diaphragm small. இப்போ think, suppose I make the thing small, rays of light உள்ள போனா கண்ணு உள்ள சைடுல போக மாட்டோம், உள்ள only the central rays of light will go in. Central rays of light உள்ள போறது, patient sees immediately without transplant. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், then you will understand it better. இப்போ நீங்க பாருங்க, இங்க இத போட்டோகிராஃப் நீங்க பார்க்கலாம். ஒரு பேஷண்ட் இருக்கீங்க, ஃபுல் கட் இருக்கீங்க, நீங்க பாருங்க, வெள்ளை தெரியுதா, அல்ல பேர் ஐ has been cut by knife injury, something has happened. இப்போ பேஷண்ட் ஒண்ணுமே தெரியல. நம்ம என்ன பண்ணுது, see this is the diaphragm, the brown structure தெரியுதா, பெரிய இருக்கு, சின்ன பண்ணிட்டேன், small opening பண்ணிட்டு immediately patient க்கு ஒண்ணுமே தெரியல, because of this pinhole he is able to see clearly. So நம்ம ஐடியா என்ன இருக்கு, இந்த pinhole surgeryல என்ன இருக்கு, how are we doing this? இதல ஐரிஸ் பின்னாலே ஒரு தையல் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்றது. This is inside the eye, உள்ள இருக்கு, கண் உள்ள இருக்கு, வெளியில இருக்க மாட்டேன். It is for life. ஒரு வாட்டி அங்க தையல் போட்டுட்டேன், patient will be comfortable for life till the end of life. patient இருக்கு, இது அப்சர்வ் ஆக மாட்டேன், permanently அங்க இருக்கு, எடுக்கணும் இல்ல. This is the advantage of pinhole surgery. Now I will talk to about Mr. Mani. Mr. Mani patient நம்ம கிட்ட இங்க இருக்கு. Sir, just stand up. You can sit there, but yes. Please sit down, sir. Please, sir. Sorry, sir. No, please sit down, sir. So, correct, sir. So, Mr. Mani was playing badminton. If a badminton le valiyanadu, it has hit the eye, and the full eye got cut from one end to the other. இப்போ என்ன ஆயிடுச்சு, சப்போஸ் யார்கிட்ட எப்படி கட் ஆகுது, மிஸ்டர் மணி இங்கே தான் இருக்கு ஐயா கிட்ட, நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் தையல் போடணும், அப்புறம் வெயிட் பண்ணோம் 3 மாசம், அப்புறம் யார்கிட்ட போற இருக்கு அதெல்லாம் கரெக்ட் பண்ணோம்,
அகைன் நம்ம வெயிட் பண்ணோம். தென் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். Again 6 months. This whole process will take 1 year. And then at the end of it also, please understand, யார் transplant பண்றது அதுல complication வரலாம். All transplants, because I'm taking somebody else's eye, putting it in place, rejections can happen. Okay? Now what we did with Mr. Mani is, we did this pinhole surgery. So at the same time, நம்ம suturing எல்லாம் பண்ணிட்டு, நம்ம full பொறை எடுத்துட்டு, உள்ள ஒரு lens போட்டுட்டேன். But most important, நம்ம இத கண் ஒரு pinhole மாதிரி பண்ணிட்டேன். Once it becomes pinhole, he will see immediately, and with time, he's seeing more and more. One more point I want to tell you all is, in pinhole surgery நம்ம பண்றதுனா, இப்போ யாருக்கு distance தெரியுது, but even கிட்டே வருவேன், without glasses. He will see distance and near without glasses. Understand? So suppose யார்கிட்ட pinhole surgery பண்றது big advantage இருக்குது. இப்போ நான் ஒரு 14-year-old boy பார்த்தேன், severe cut, யூபில இருந்து வந்தது 14-year-old boy. Suppose நம்ம ஆபரேஷன் பண்ணிட்டு கண்ணாடி கொடுக்கிற பாவக்கு, then problem கருது, in school when he goes for reading he has to wear glasses. அசிங்கமா இருக்கு, because poor boy, other children will make fun. No, ஏன் படிக்கணும் நீங்க கண்ணாடி போடுறது? நம்ம நார்மலி கண்ணாடி 40 years பிளஸ்ல போடுறேன். இதை பையனுக்கு நம்ம pinhole surgery பண்ணேன். Because of this pinhole pupil surgery, he is seeing distance and near without glasses. So what I want to tell you is, in a nutshell, again I'm repeating, this is the latest technique in the world, first time which we have done. Okay, நம்ம என்ன இருக்குது, pinhole surgery instead of doing eye transplantation or corneal transplantation. So யார்கிட்ட சிவியர் கட் இருக்கு, கண் கட்டா இருக்கு, ஒபாசிட்டிஸ் இருக்கு, கெரட்டோகோனஸ் நம்ம சொல்ற conical cornea இருக்கு, இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் we can avoid eye transplantation and do pinhole surgery. But remember one thing, suppose யார்கிட்ட ஒபாசிட்டி சென்டர்ல இருக்கு full, அவனுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். Because I need light to go inside. இப்போ பாரு, இது சென்டர்ட் இல்ல, light goes through the hole. நீங்க பிக்சர் பார்க்கலாம், light உள்ள போறது through the side hole. But suppose some cases are very very bad, அதுல நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம், no doubt about it. But many cases we can avoid it. ஏன் நம்ம இது பெரிய press conference கூப்பிட்டேன் நான், because this is first time in the world நம்ம இதை பண்றது where we are doing pinhole surgery instead of eye transplantation. And we personally called Mr. Mani. Sir, எப்படி அடிபட்டுச்சு சார்? Sir, Tuesday morning 7:30 I reached the ground actually. First game முடிஞ்சது, second game pay பண்ணிட்டு இருக்கோம் ஷட்டில். நான் ஃப்ரண்ட், another person back side. டபுள்ஸ். ஆக்சுவலாக அவர் என்ன ஆயிடுச்சு, நான் ஃப்ரண்ட் பால் வரப்போ ஐ சி த பால் அண்டு அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அவர் ஒரு 3-4-5 ஃபீட்லேருந்து வெரி ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பால் அடிச்சுட்டு இப்படி அடித்தார். இந்த ஆங்கிள், அந்த ஆங்கிள் அடித்த உடனே அந்த பால் அப்படியே பால் அடிச்சுட்டு அந்த நான் பெக்ஸ் போட்டிருப்பேன், நான் விளையாடுறதுக்கு தனி பெக்ஸ், அந்த பெக்ஸ் ஒடிஞ்சு தூள் போயிடுச்சு. தூள் போன உடனே வித்தின் செகண்டு டாக்டர் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ண, கண்ணை திறந்து பார்த்தா ஒரு புகை மண்டலமாக இருக்குது, எதுவுமே தெரியல. அவ்வளோதான். உடனே சன்னுக்கு கால் பண்ணி தாம்பரம் அகர்வால் போனோம். இமிடியேட்டாக இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து சார் கேர் பண்ணி. தேங்க்யூ சார். Thank you. Okay, please, sir. So understand now. One more problem I tell you, in this sport injury நம்ம சொல்ற எக்ஸாம்பிள்ல squash, very fast game. Squash என்ன இருக்கு, opponent same courtல இருக்கு, அடிபட்டா. So there are many cases like this. This is okay. Knife injury இருக்கு, knife யார் கட் பண்ணுது, சண்டை போட்டுச்சு, சண்டை இதுல ப்ராப்ளம் வரலாம். But more important is, some people are born problems, means conical cornea. யார்கிட்ட corneaல அப்படி இருக்கு conical மாதிரி, யா corneal opacity இருக்கு, scarring இருக்கு, இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம கரெக்ட் பண்ணலாம் through this pinhole surgery. Okay? அப்போ அந்த தழும்புக்கு வந்து அதனால என்ன ஆகும்னா கருவிழியோட ஷேப் மாறும். அந்த ஷேப் மாறுறப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து கரெக்டாக ரெட்டினால படாது. ஸோ இந்த மாதிரி கருவிழி தழும்பு இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி போட்டால் கூட பார்வை வந்து தெளிவாக இருக்காது.
ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து இந்த பின்ஹோல் பியூப்புலோபிளாஸ்டின்ற டெக்னிக்ல பண்றோம். உள்ள இருக்கிற அந்த பாப்பாவை நம்ம வந்து சின்னதாக்கிடுறோம். ஸோ சின்னதாக்குறப்ப என்ன ஆகும்னா, இந்த ரேஸ் ஆஃப் லைட் வர்றது அந்த கரெக்டாக அந்த சென்டர் பகுதியில் போய் ரெட்டினால படுறதுக்கு நம்மளுக்கு அது பின்ஹோல் பியூப்புலோபிளாஸ்டி ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மற்ற இடத்துல அந்த ஸ்கார் இருக்கிற இடத்துல வர லைட்ஸை வந்து கட் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சென்டர் வழியாக வர லைட்ஸ் மட்டும் ரெட்டினால படுறதுனால அவங்களுக்கு வந்து பார்வை நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு கார்னியால இன்ஃபெக்ஷன் வந்து தழும்பு வர்றது, பிளாஸ்ட் இன்ஜுரிஸ், இது மாதிரி ஷட்டில் காக் இன்ஜுரி, அந்த மாதிரி கருவிழியில் எந்த தழும்பு இருந்தாலும் கரெக்டாக சென்டர் பகுதி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமல் நம்ம பின்ஹோல் பியூப்புலோபிளாஸ்டி பண்ணி அவங்களுக்கு நல்ல விஷன் கொடுக்க முடியும். அஸ்வின், முக்கியம் இதில் குழந்தை இருக்கு. இந்த சில்ட்ரன் ஏஜ் குரூப்பில் when you go to schools, one of the biggest problem இருக்கு பென்சில் இன்ஜுரி, கம்பஸ், பென்சில், these are very very common. One arrow. Second problem இருக்கு, this is not about immediate. Yes sir, Mani sir has come immediate வந்திருக்கேன். Lot of people don't come immediately, they come delayed. No problem, it can still be solved. Don't, as fast as you come better, but advantage if you, even if you don't come immediate வரல, don't worry, come, get checked first. Rule number 1, இது புது ப்ரொசீஜர் இருக்கு. ஃபார் புது ப்ரொசீஜர் இண்டிகேஷன் புது இருக்கு, நியூ இண்டிகேஷன்ஸ் வில் கம். ஏன் வரணும் இதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கம் அனலைஸ் பண்ணணும். இங்கே வந்துட்டு டெஸ்ட் பண்ணணும் வெதர் விஷன் வில் இம்ப்ரூவ் வரணும், அது ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நவ் செகண்ட், நவ் 2-3 திங்ஸ் வை திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் இது இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ், சார் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிலேட் ரிகவரி. இஃப் யூ டூ டிரான்ஸ்பிளான்ட், சூச்சரிங் எல்லாம் டிலேட் ரிகவரி இருக்கு. ஸோ இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் டே யூ கேன் கெட் விஷன். இதில் செகண்ட், ட்ராமா. நான் வென்எவர் நான் சர்ஜரி பண்ணுறேன், நான் ரொம்ப ட்ராமா காஸ் பண்ணுறேன். இதில் ட்ராமா ரொம்ப கம்மி இருக்கு. Instead of doing full transplant, there's a lot of trauma that I'm causing. Third, 3 procedures, 1 shot, 1 sitting le பண்ணலாம். alla 3 procedures, that means lens le problem இருக்கு, iris le problem இருக்கு, and curvity le problem இருக்கு. எல்லாமே 3 ஒரு sitting le பண்ணலாம். Next day vision chances higher இருக்கு, recovery faster இருக்கு, and you can go back to work உடனே. otherwise professional change பண்ணணும். So lot of times அது இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் press meeting le, but I think it's important patients are like, you know, they should come to know about these aspects. Injury is only primary repair தான் பண்றேன் எல்லா பேர். இங்கே டெர்ஷரி ஹாஸ்பிட்டல்ல லாஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி ட்ரீட் பண்ணும் அதுதான் மோஸ்ட் முக்கியம். ஸோ டோன்ட் ஸ்டாப். யூனோ வீட்டில் எல்லா பேருக்கு, you go and check in your families also. Somebody will have some injury, sometime they won't tell you. அவங்க சொல்ல மாட்டேன், ஒரு வாட்டி கேளுங்க. come get checked, immediate recovery, your vision is better than before, and more important, it is new, so trauma is less. You are not causing ஜாஸ்தி correction பண்ண மாட்டேன். You don't have to correct so much. இதெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு இது ப்ரொசீஜர்ல. அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன்லி கார்னியா சொல்றாங்க. தேர் இஸ் ஆல்சோ அட்வான்டேஜ் ஆஃப் ஐரிஸ் டேமேஜ். ஐரிஸ்க்கு ப்ரௌன் இருக்குன்னா அது ப்ரௌன்மே டேமேஜ் ஆகிடுது, அதுமே ரிப்பேர் பண்ணலாம் சேர்த்துமே. 2 செட்டிங் சேர்த்து கரெக்ஷன் ஆகுது. This is our advantage of this procedure. So as he said, remember, one is injuries, but more important is developmental disorder. யார்கிட்ட சம்டைம்ஸ் குழந்தைக்கு டெவலப்மெண்டல் டிசார்டர் வந்துச்சு. சம்டைம்ஸ் கான்சாங்கினஸ் சொந்தத்துல கல்யாணம் பண்றது யாரு, தென் குழந்தைக்கும் கொஞ்சம் டிஃபெக்ட் வரலாம். இதுல ஃப்ரண்ட் கார்னியா மைட் பி கெரட்டோகோனஸ் ஆர் சம் அதர் ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணல, நம்ம இதே பின்ஹோல் சர்ஜரி பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் ஆர் மச் பெட்டர். ஓகே, ஸோ தட் இஸ் வை ஐ தாட் ஐ கால் யூ ஆல் டு டெல் யூ ஆல் அபவுட் திஸ் பின்ஹோல் சர்ஜரி instead of doing eye transplantation, because நம்ம country there are so many people who are blind. Totally we have about
12 to 18, 1.2 to 1.8 crore blind. Nearly 2 crore blind in India alone. And this is very number. 2 crore blind in India is a huge number. And in this, many cases, நம்ம treat பண்ணலாம் without a major கந்தானம் பண்ணிட்டு. Kandhanam is very good, no doubt. But again, it has its own problems, own complications to get a donor cornea, all a problem. In this, you don't need anything. I don't need to get transplant. I don't have the complications of transplant, nothing. So it's immediate recovery and very fast. I want to thank all of you for coming for this press meeting.